அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, ஒரு தடவை ஜகாத் வழங்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் வருடா வருடம் ஜகாத் கொடுக்க வேண்டுமா என்ற தலைப்பின் கீழே இந்த விவாதம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பிற்கு செல்வதற்கு முன்னால் சில அடிப்படையான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது இந்த தலைப்பில் உண்மையை கண்டறிவதற்கு உதவும் என்று நான் நினைக்கிறேன். வருடா வருடம் ஒரு தடவை கொடுத்த பொருளுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டுமா என்ற இந்த பிரச்சனை ஆரம்ப காலத்திலே வேண்டும் என்பதுதான் எங்கள் ஜமாத்துடைய நிலையாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் எங்களுடைய பிரச்சாரங்களும் இருந்தது. அந்த நேரத்திலே தான் ஒரு முக்கியமான ஒரு இயக்கத்தில் இருக்கிற ஒரு பொறுப்பாளர், பெயரை கூட இந்த இடத்துல குறிப்பிடலாம், ஜாக் இயக்கத்தில் பொதுச் செயலாளராக அப்போது இருந்த ரஃபீக் அகமது அவர்கள் இந்த ஜகாத்து கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்கிற கருத்தில் வருகிற ஹதீஸுகள் எதுவுமே சரியானதாக இல்லை என்று பரேலவிகள் தரப்பிலே நிறைய சான்றுகளை வைக்கிறார்கள். நீங்கள் அது பற்றி கொஞ்சம் ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவர்தான் இந்த ஆதாரங்கள்லாம் ஒரு சரியில்லாமல் இருக்கிறது என்ற கருத்தை முதலாக என்னிடத்திலே அவர் சொன்னார், பேர்ணாம்பட்டில் வைத்து. அதன் பிறகுதான் அந்த பிரச்சனையை நம்ம ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டோம். ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட பொழுது அதில் அந்த பிரச்சனையை புதிதாக நாமே ஆய்வு செய்ய வேண்டிய நிலைமை இருந்த காரணத்தினால் அதில் பலவிதமான நிலைகளுக்கு நாங்கள் உள்ளானோம். நான் உள்ளானேன். சில நேரங்களிலே சில தவறான ஒரு வாதங்கள் அடிப்படையில் கூட கருத்தை சொல்ல வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. சில நேரங்களிலே நாம் சரியானது என்று நினைத்து சொன்ன சான்றுகள் சரியில்லை என்று எங்களுடைய சக அறிஞர்களால் எங்களுக்கு எடுத்து காட்டப்பட்டது. இல்லை, இது சரிதான் என்று நாங்கள் மறுபடி எடுத்து சொன்னோம். இப்படி பலவிதமான கருத்து முரண்பாடுகள் எங்களுக்குள்ளேயே ஏற்பட்டது. ஏன்னா இது ஒரு புதிதாக நம்ம இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வருஷம் கொடுக்கணும் என்ற நிலையில் நாங்கள் இருந்தோம். நான் இருந்தேன். அப்ப அதுல ஒரு நிலை மாற்றம் ஏற்படுவதற்கு நிறைய ஆய்வுகள் தேவைப்பட்டது. அதன் அடிப்படையில் பலவிதமான கருத்து பரிமாற்றங்கள் எங்களிடத்தில் ஏற்பட்டது. கடைசியாக இது ஒரு தடவை கொடுக்கப்பட்ட பொருளுக்கு மீண்டும் கொடுக்க தேவையில்லை, அதுக்கு எந்த விதமான ஏற்கத்தக்க காரணமோ ஆதாரமோ சான்றோ நியாயமோ இல்லை என்கிற முடிவுக்கு சந்தேகத்துக்கு இடமில்லாத வகையில் நாங்கள் வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் உங்களுக்கு சில விஷயங்களை நான் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டியது இருக்கிறது. நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் தான் அடிப்படை என்ற ஒரு பாசறையில் நாங்கள் உருவாக்கப்பட்டவர்கள் இல்லை. தௌஹீத் ஜமாஅத்துடைய அறிஞர்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எல்லாம் மதுஹபுடைய கொள்கையில வளர்ந்தவர்கள், அதன்படி வார்த்தெடுக்கப்பட்டவர்கள். இங்கே நாங்கள் ஹக்கை சத்தியத்தை எடுத்துச் சொல்கிறோம் என்றால் அல்லாஹ்வுடைய நேரடியான ஒரு அருள் என்றுதான் சொல்ல வேண்டும். படித்து தந்த அடிப்படையில் நாங்கள் இந்த முடிவுக்கு வரல. அதனால எல்லா விஷயத்தையும் நாங்களே ஆய்வு செய்து சொல்ல வேண்டிய நிலைமைக்கு, எங்களுக்கு அதை படித்து தரல, நாங்களே ஆய்வு செய்து சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்ததால் இந்த ஜகாத் விஷயத்தில் இல்லாமல் எத்தனையோ விஷயங்கள்ல நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு தவறு என்று தெரிந்தவுடனே பகிரங்கமாக அதை நம்ம கடந்த காலங்களில் அறிவித்திருக்கிறோம். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், தொழுகையில நெஞ்சிலே கைகட்ட வேண்டும். இது இந்த நிலையில் எங்களிடத்தில் எந்த மாற்றமும் இதுவரைக்கும் கிடையாது. ஆனால் இதுக்கு சான்றாக நாங்கள் முஅம்மல் என்பவர் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸை எடுத்து வைத்து நெஞ்சிலே கைகட்ட வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லி வந்தோம். பிறகு இன்னொரு ஹதீஸ் கிடைத்த பிறகு அது வலுவான ஒரு நிலை என்று வந்தோம். பிறகு நாங்களே சொன்னோம், இந்த முஅம்மல் என்பவர் வழியாக வருகிற அந்த செய்தி சரியில்லை, செய்தி பலவீனமானது என்பதை நாங்கள் வெளிப்படையாக, அந்த சட்டம் சரியானது, வேற ஒரு ஹதீஸை நம்ம காட்டியிருக்கிறோமே தவிர இது ஒரு பலவீனமான ஹதீஸ் என்று தெரிந்தவுடனே
அதை சொல்வதில் மக்கள் மத்தியில் அறிவிப்பதில் எங்களுக்கு எந்த வெக்கமும் கிடையாது. இது வெக்கப்படவும் கூடாது மார்க்கத்தில். அதே மாதிரி பெண்கள் ஜியாரத்து செய்வது சம்பந்தமாக நீண்ட பல வருடங்களாக அது கூடாது என்ற கருத்தை தான் நாங்கள் சொல்லி வந்தோம். பல வருடங்கள் அந்த கருத்தில் நாங்கள் இருந்திருக்கிறோம். பிறகு அது சம்பந்தமான ஹதீசுகளை நாங்கள் மராய்வு என்ன அந்த நூல்கள் எல்லாம் இல்லாத ஒரு நிலையில் நாங்கள் வெறும் நிராயுதபாணிகளாகத்தான் தௌஹீத் பிரச்சாரத்தை தூங்குறோம். அந்த நேரங்களில் போதுமான நூல்களோ இப்போ இருக்கிற கம்ப்யூட்டர் வசதிகளோ அது மாதிரியா இல்லாத ஒரு நேரத்தில் இருக்கிற நூல்களில் ஆய்வு செய்து தான் சில விஷயங்களை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். அந்த அடிப்படையில் பெண்கள் ஜியாரத்தை அறவே கூடாது என்று சொன்னோம். ஆனால் அதை நாங்கள் மறுஆய்வு செய்து பார்த்த பொழுது இல்லை, அந்த ஜியாரத்து போய் மரணத்தை நினைவுபடுத்துவதற்காக செல்வதில் ஆண்கள் பெண்கள் வேறுபாடு கிடையாது. ஆனால் அந்த தர்காவுக்கு போகலாமா என்பதில் தான் நம்ம ஆண்களும் போகக்கூடாது பெண்கள் போகக்கூடாதுங்கிறமே தவிர அவங்க ஊரில் ஒரு கபிரிஸ்தானுக்கு போகிற விஷயத்தில் மாற்று கருத்து இல்லை என்று நம்ம சொல்கிறோம். இதை யாரும் இடித்துரைத்து சொல்லி காட்டுறதுக்காக சொல்வது இல்லை. எங்களுக்கு சரி என்று பட்ட நேரத்தில் அதை நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு தவறு என்று பட்ட நேரத்தில் அந்த நிலைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். அதே மாதிரி பெருநாள் தக்பீரில் அல்லாஹ் அக்பர் கபீரா சொல்ல வேண்டும் என்று ஒரு 5 ஆரம்ப காலத்தில் 5, 6, ஒரு 8 வருடங்களாவது அது ஒரு அமுல்ல இருந்தது. அது ஒரு ஹதீஸ் இருக்குதுன்னு ஒரு அறிஞர் சொல்றாரு. அந்த நூல் நம்ம இடத்துல இல்லை, ஆதாரப்பூர்வமான செய்தின்னு சொல்றாரு. அந்த நூல் இல்லாத நேரத்தில் அந்த முடிவை எடுத்தோம். ஆனால் தேடி பார்க்கும் பொழுது அது ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்படாத, சல்மான் பார்சி சம்பந்தப்பட்ட, அதுவும் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு செய்தின்னு தெரிந்த பிறகு இவ்வளவு நாளாக நம்ம சொல்லிட்டோமே என்று நாங்கள் பார்த்தது கிடையாது. வெளிப்படையாக இந்த அல்லாஹ் அக்பர் கபீராங்க என்பதற்கு ஆதாரம் இல்லைன்னு நாங்கள் சொல்லி இருக்கிறோம். இப்படி நிறைய விஷயங்கள் இப்படி அடுக்கடுக்காக சொல்லிக்கிட்டு போகலாம். இறுதியாக சொல்வதாக இருந்தால் இந்த தகவல் நம்ம சொல்லி நோன்பு திறக்கும் பொழுது ஓதுற துவா கிட்டத்தட்ட 25 வருஷங்களாக அதையே நம்ம சொன்னோம், அதையே பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தோம். ஆனால் அது ஒரு நியாயமான காரணங்களோடு தெரிய வரும் பொழுது வெட்கப்படவே மாட்டோம். மார்க்கத்தில் ஹக்குன்னு தெரியும் பொழுது ஒத்துக்கொள்வதற்கு இந்த ஜமாத்தோ நாங்களோ இங்கே உள்ள அறிஞர்களோ வெட்கப்படவே மாட்டோம், வெட்கப்படவும் கூடாது. அதே அடிப்படையில் தான் இந்த ஜக்காத் விஷயத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட நிறைய விஷயங்களை நாங்கள் சொல்லிவிட்டு முடிவை மாற்றலை. எடுத்து வச்ச வாதங்கள், எடுத்து வச்ச சான்றுகள், எடுத்து வச்ச காரணங்கள்ல இதெல்லாம் நம்ம சரியில்லை, இது இந்த வாதத்தில் சொல்லியிருக்க கூடாது, இது தவறு தான் என்று அந்த வாதங்கள் ஆதாரங்கள் சிலவற்றிலிருந்து நாங்கள் விலகியது உண்டு. ஆனால் கொடுத்த பொருளுக்கு திரும்ப திரும்ப கொடுக்கக்கூடாது, கொடுக்க தேவையில்லை, கடமை இல்லை என்கிற அந்த நிலையில் எந்த ஒரு மாற்றமும் இவங்கள்ட்ட என்ன செய்யல, இந்த முடிவு எடுத்த பிறகு ஏற்படவில்லை. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் இந்த ஜக்காத் விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கிறோம். அது ஒரு பேச்சுக்காக வாதத்துக்காக சொல்வது கிடையாது. ஜக்காத்து இப்படியே வருஷம் ஒருத்தன் கொடுத்துட்டா வந்தான்னு சொன்னால் எல்லாம் கரைஞ்சி ஏழையா போயிடுவான் அப்படிங்கிறது ஒரு பேச்சு வழக்கில் சொல்லப்பட்டது. அது கூட இதெல்லாம் சொல்ல தேவையில்லை. மார்க்கத்தில் ஒன்று சொல்லப்படுமையானால் அதுக்கு என்ன விளைவு ஏற்படுதுன்னு நம்ம பார்க்கக்கூடாது, இந்த வாசகங்களை தவிர்க்க வேண்டும் என்று எங்களுடைய ஆலோசனையிலேயே அது வந்த பொழுது அதை தவிர்த்து கொண்டோம். இனிமேல் சொல்லக்கூடாது, சரியில்லை, இந்த காரணத்தை சொல்லக்கூடாது என்று நாங்களே அதை திருப்பி வாபஸ் வாங்கியிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு ஆண்டு நிறைவடையும் வரை ஜக்காத்து கிடையாது என்கிற ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு 3 நிலையில் இருந்திருக்கிறோம். இது சொல்லுவது நடந்த விஷயங்கள் அவ்வளவும், இது சொல்வதில் வெக்கமெல்லாம் கிடையாது. அது சரியே இல்லாத ஹதீஸ் என்று சொல்லி நாங்கள் அதை சொல்லிக் கொண்டோம். அதாவது ஒருவனுக்கு ஒரு பொருள் கிடைத்தால் ஒரு ஆண்டு நிறைவடையும் வரை அதற்கு ஜக்காத்து இல்லை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு ஹதீஸ் சரியில்லை என்று சில வருடங்கள் நாங்கள் சொன்னோம். அப்புறம் சில அறிஞர்கள் ஒரே ஒரு ஹதீஸ் சரியானதா இருக்குது என்று சொல்லி அதற்குரிய காரணத்தை வச்சாங்க. அது சரி என்று அந்த நேரத்தில் பட்ட பொழுது ஒரே ஒரு ஹதீஸ் அதுக்கு சரியானதா இருக்குது என்றும் சொன்னோம். அப்புறம் அதை நாங்கள் மறுஆய்வு செய்து அந்த அறிஞர் சொல்லக்கூடிய காரணம் ஏற்புடையதா இல்லை, அவருக்கும் தெரியாத ஒரு குறைபாடு அதில் இருக்கிறது என்று தெரிஞ்ச உடனே அதில் உள்ள எல்லாமே பலவீனம் தான் என்று நாங்கள் அதில் எடுத்த 3 நிலை எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நிலையில் நாங்கள் இருந்திருக்கிறோம். அதே மாதிரி சட்டம் எளிமையாக இருந்தால்தான் எல்லாரும் கொடுப்பாங்க. வருஷம் கொடுனா கஷ்டமா இருக்கு, ஒரு தடவை கொடுனா லேசா இருக்கும், எளிமையா இருந்தால் தான் எல்லாரும் ஈஸியா கடைப்பிடிப்பாங்க இப்படிங்கிறத ஒரு பேச்சுக்கு அந்த வாதத்தை சொல்லும் பொழுது எங்களுடைய பேச்சுக்கள்ல வாதங்கள்ல எடுத்து வச்சிருக்கிறோம். அதுவும் எங்களுடைய சகாக்களால் மஷூராவில் வைத்த பொழுது இதுகளை எடுத்து வைக்க கூடாது, எளிமையான எத்தனை விஷயத்தை நம்ம மக்களை கடைப்பிடிக்காம இருக்கிறாங்க, எளிமை என்பது ஒரு காரணம். அல்லாஹ் பயப்படுற ஒருத்தனுக்கு சட்டம் எளிமையா இருந்தாலும் சரி கஷ்டமா